வேதத்தில் வேஷம் மாறியவர்கள். யாக்கோபு தன் தகப்பனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் சகோதரனாகிய ஏசாவைப் போல தன்னை மாற்றிக்கொண்டவன். ஆதியாகமம் 27வது அதிகாரம். தாமார் தன் மாமனாகிய யூதாவுக்கு முன்பாக முக்காடிட்டு கொண்டு தன்னை வேசி போல காண்பித்தவள். ஆதியாகமம் 38:15-16. தாவீது காத்தூரிலே ஆயிஸ் என்னும் ராஜாவுக்கு முன்பாக பைத்தியக்காரன் போல வேஷம் மாறி தன் ஜீவனை காப்பாற்ற முயற்சித்தவன். 1 சாமுவேல் 21:12-13. சவுல் அஞ்சனம் பார்ப்பதற்காக வேஷம் மாறி குறி சொல்கிற ஸ்திரியை தேடி போனவன். 1 சாமுவேல் 28:8. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் மனைவி இவள் வேஷம் மாறி அகியா என்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் தன் மகனை குறித்து விசாரிக்கும்படியாய் போனவள். 1 ராஜாக்கள் 14:1-2. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன். இவன் ராஜாவாகிய ஆகாபுக்கு அவன் செய்த தவறை உணர்த்தும்படியாய் தன் முகத்தில் சாம்பல் போட்டு வேஷம் மாறினவனாய் ஆகாபுக்கு முன்பாக நின்றவன். 1 ராஜாக்கள் 20:38. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் இவன் சீரியரோடு நடந்த யுத்தத்தில் வேஷம் மாறினவனாய் சீரியர்களோடு யுத்தம் பண்ணினவன். ஆனால் ஒருவன் நினையாது எய்த அம்புகளில் ஒன்று இவனை கொன்றது. 1 ராஜாக்கள் 22:30-34. யூதாவின் ராஜாவாகிய யோசியா இவன் பார்வோன் நேகோ என்கிற எகிப்தின் ராஜாவுக்கு விரோதமாக வேஷம் மாறி யுத்தம் பண்ணினவன். ஆனாலும் வில்வீரர் அம்பெய்ததினால் கொடிய காயம்பட்டு மரணமடைந்தான். 2 நாளாகமம் 35:22-24 வரை. நாம் நாமாகவே இருப்போம், தேவசித்தம் செய்வோம், தேவராஜ்யத்தை கட்டியெழுப்புவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.